கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோடு பேசுவதற்கு, அல்லாஹோடு எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரியோர் ஆயுதம்தான் தொழுகை. இந்த தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்காமல் உலகத்தில் எதுவுமே சரியாக செய்ய முடியாது. ஒரு சமையல் கூட ஒரு டீ ஊற்றுவதாக இருந்தாலும், ஒரு பிளேன் டீ ஊற்றுவதாக இருந்தாலும் அதை படித்து தான் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அது சரி வராது. இதே போலதான் தொழுகை. கடைசி வினாடி வரை வாழ்க்கையில் தொழுகை நமக்கு அவசியம். இந்த தொழுகை சரியாக மாறுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். ரமதானை எடுத்தால் கிட்டத்தட்ட 50 ரகாத்துகளுக்கு மேல் நாம் தொழுவோம். தராவீஹுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை. வாழ்க்கையில் நாம் கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் 50,000 1,00,000 ரக்காத்துகள் தொழுதிருப்போம் இதுவரைக்கும். இன்றைய இந்த பயானிலே தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்களை மட்டும்தான் பார்ப்பதற்கு வந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி கற்றுக் கொடுத்தார்கள். நாமும் ஓதுகிறோம். ஆனால் சிலவைகளுக்கு கருத்து தெரியாது, அல்லது கருத்து தெரியும் என்னவென்று தெரியாது. ஒரு 2 ரக்காத் சரியாக தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் எங்களுடைய துஆவை ஒரு நாளும் தட்ட மாட்டான். அந்த தொழுகையுடைய முறையை கற்றுக் கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வாறு தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்றால் வாழ்க்கையில் இது சக்கராத் வரைக்கும் தேவை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கும் நாசம் உண்டாகட்டும். இது ஒரு பயங்கரமான ஒரு ஆயத். தொழுகையாளிகளுக்கு நாசம் என்றா அப்ப தொழாதவங்களுக்கு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க எப்படி தொழுவாங்கண்டா மறதியில தான் தொழுகிறது. தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கிறதுக்கு இடையில எந்த சிந்தனையும் இல்லை. அல்லதீனஹும் யுராஊன், அவங்க தொழுகிறதே மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றேன். இந்த தொழுகையை விட்டும் எங்களோட தொழுகையை பாதுகாத்து கொள்ளும். இதை ஜும்மாவில் பேசல. ஏன்னா ஜும்மா 15 நிமிடத்துக்கு மேலே ஓதவும் மேலாது. அரை மணித்தியாலத்துக்கு மேலே ஜும்மா ஓதினா கேட்க யாரும் இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தெளிவாக இதை பேசலாம், தெளிவாக பேசலாம். இந்த தொழுகையுடைய பேர் என்னண்டா ஹுஷூ. என்ன தொழுகை? 2 இருக்குது. ஒன்று ஹுஷூ, அடுத்தது ஹுதூ. ஹுஷூ என்றால் அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹுதூ என்றால் உறுப்போடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு முழு உலகத்திலேயும் பிரச்சினை தொழுகட உறுப்புல தான், உள்ளத்தில் பிரச்சினை வரலன்னா. எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிந்த விடயம். உறுப்புல பிரச்சினைடா என்ன, எவ்வளத்தை தக்பீர் கட்டணும், விரல என்ன செய்யணும், குனூத்தை என்ன செய்யணும், இதில் தான் பிரச்சனை பட்டாங்க எல்லாரும். ஆனால் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ளத்தை என்ன செய்யறது என்றதுல யாரும் பிரச்சனை படலைன்னு. நாங்கள் இன்றைக்கு பேச போகிறது உள்ளத்தோட தான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றதுக்கு இடையில தக்பீர் தொடங்குது யார பேரை கொண்டு? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? யார் பெரியவன்? அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ் என்ற சொல்ல கொண்டு தொழுக தொடங்குது, அல்லாஹ் என்ற சொல்ல கொண்டு தொழுக முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆரம்ப சொல்லும் அல்லாஹ், கடைசி சொல்லும் அல்லாஹ் என்றா இடையில அவ்வளவுமே அல்லாஹ்வா தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. அதுதான் தொழுகையுடைய முக்கியம். வேண்டா இந்த பாடம் முடிந்ததற்கு பிறகு நீங்க 2 ரக்காத் தொழணும். பார்க்கும் இப்படி தொழுதிருக்கிறேனா? அதனால தான் பள்ளிவாசலுடைய முன் பக்கத்தை டிசைன் பண்ண இயலாது.
ஏன்? தொலை வந்தவங்க அதைகளை பார்த்துட்டே தொழுக மிஸ் ஆகி போயிடும். அதனால தான் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் சம்மாங்கோட்டில் ஒரு இமாம் இருந்தார். இந்த முசல்லாக்களை டிசைன் பண்ணுறது கூடாதுன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. பாருங்க, எப்பயும் ஸ்ரீலங்காவில் முசல்லாவில் என்ன செஞ்சிருப்பாங்க, மேலே வெள்ளை புடவை விரிச்சிருப்பாங்க. ஏன்? அந்த முசல்லாவில் இருக்கிற சிந்தனை கூட எங்களை மாற்றிடக்கூடாது. அதனால தான் கலர் டிஷர்ட் போட்டவங்களுக்கு பின்னுக்கு தொழப்படாது. அதனால தான் பின்னுக்கு எழுதியிருக்குது ஷேர்ட்ல, இவருக்கு பின்னுக்கு தொழுதா அதை வாசிச்சே சலாம் கொடுப்பட்டு. ஏன் உலமாக்கள் இதில் எல்லாம் மிக கவனமா இருந்தாங்கண்டா, தொலைவாரது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம், அதை சரியாக தொலை வைக்கணும், சமூகத்தை சரியாக தொலை வைக்கணும். அதனால தான் முன்னுக்கு டிசைன் பண்றது இல்லை. பள்ளியை தொழுக நேரத்தை கூட சைட்லாம் வைப்பாங்க. ஏன்னா தக்பீரை கட்டிட்டு இதை வாசிச்சு முடிப்பார். 1 ரக்காத், 2வது ரக்காத், 3வது ரக்காத், 4 ரக்காத், 6:30 வரைக்கும் தான் வந்துட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்றுண்டா வாசிச்சுட்டு வரக்குள்ள தொழுக முடிஞ்சிடும். இந்த தொழுகையிட உள்ளட்சத்தை உண்டாக்கவே சரி, சரியாக உது எடுத்துட்டு வந்துட்டீங்க, வந்து தக்பீர் கட்ட போறீங்க, அல்லாஹு அக்பர். இந்த தக்பீரை ஏன் சத்தமா சொல்லணும்? தக்பீர் கட்டும் பொழுதோ கையை தூக்கணும். ஏன்? அதாவது கழுத்து, அதாவது காது வரைக்கும் கையை தூக்கணும். அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? அல்லாஹ் தான் பெரியவர், மற்ற எல்லாம் சின்னது. இப்ப அல்லாஹு அக்பர், இந்த அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டினத்துக்கு பிறகு நாங்க முதலா ஓதுவோம் எங்கட பாசையில வஜ்ஜஹத்தம்போம். என்ன சொல்லுவோம்? அரபியில சொல்ற இஸ்திஃப்தாஹ், துஆவுல் இஸ்திஃப்தாஹ். இப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து பழகினது என்ன? வஜ்ஜஹத். இந்த ஒரு வஜ்ஜஹத் எங்க சிந்தனையை மாத்திரும். என்ன ஓதுறோம்? வஜ்ஜஹது. சொல்லுங்க, வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வஅன மினல் முஸ்லிமீன். ஏன் இதை ஓதணுமெண்டா, ஒவ்வொரு உலமாக்கள் ஒவ்வொன்றை ஓதுவாங்க. நாங்க பழைய இதைத்தான் சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திக் வதபாரக இஸ்முக் வதஆலா ஜத்துக் வலா இலாஹ கைருக் அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹதாயாய, ஒவ்வொரு துஆ இருக்குது. இதுதான் நாங்க படிச்சது. வஜ்ஜஹ்து, யா அல்லாஹ் என் முகத்தை உன் பக்கம் திருப்பிட்டேன். அதான் கருத்தை விளங்கி தான் வஜ்ஜஹ்து ஓதும். வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத், நீ யாரண்டா? வானங்கள் பூமியை படைத்தவன் நீ, உன் பக்கம் என்ன முகத்தை திருப்பிட்டேன். ஹனீஃபன் முஸ்லிமன், உனக்கு வழிபட்டவனாக. வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிக்கல், நான் யாரை இணை வைக்கலையா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட சொல்றோம். இன்ன ஸலாத்தி, என்ற தொழுக. இன்ன ஸலாத்தி அல்ல, இன்ன ஸலாத்தி என்ற தொழுக. வனுசுகி, நான் செய்யற இபாதத். வமஹ்யாய, யா அல்லாஹ் நான் உலகத்துல வாழ்றது. வமமாதி, நான் மௌத்தாகிறது. லில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் உனக்கு தான். எப்படி அல்லாஹ் கிட்ட சொல்றோம்? இதை கருத்து விளங்கி ஓதினா எவ்வளோ தொழுக உயிரோட்டமா இருக்கு, எவ்வளோ உயிரோட்டமா இருக்கு. என்ற வாழ்க்கை, என்ற மௌத்து எல்லாமே உனக்கு தான் யா அல்லாஹ். லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு, யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் இல்லை, நீ தனி ஒரு ஆள். வபிதாலிக உமிர்து வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்கள்ல ஒரு ஆள். சரி, அல்லாஹ்வோட பேசுறோம். இப்ப இது என்ன செய்வாங்கண்டா, தொழுகையை பழக்கிறதுக்கு உலமாக்கள் கூட்டிட்டு போய் தக்பீரை கட்டுங்கன்னு சொல்லி, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில தக்பீரை கட்டோம். இப்படியே நினைச்சு தொழுதுட்டே இருக்கோம். சிந்தனை மாறும் தானே, சும்மா சரி வேற சிந்தனை மாறினா சொல்லுவாங்க தக்பீரை விடுங்க. என்ன பயிற்சி எடுக்கணும், இது பயிற்சி எடுக்கணும். எந்த இது பழக்கிற நேரம் தஹஜ்ஜத்லாம் பழக்குவாங்க. ஏன் தஹஜ்ஜத்ல பழக்கிற? சிந்தனை குறையதானே தஹஜ்ஜத்ல, வேற சிந்தனை இல்லை, வேற சிந்தனை இல்லை தஹஜ்ஜத்ல.
அப்படியே தொலை பழக்குவாங்க, ருக்கு வரைக்கும் சுஜூத் வரைக்கும். இப்படி 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் அப்படியே பழக்கி எடுத்துருவாங்க. இதுக்கு தனிய பயிற்சி செய்யும், வேற சிந்தனை ஒன்றையும் தலைக்கு எடுக்கப்படாது. சரி, வஜ்ஜஹத் முடிஞ்சு, அது பிற உடனே சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் இதில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்றார். அதனால தான் ஸ்பீடா ஓதப்பட சூரா ஃபாத்திஹா. ஒவ்வொரு ஆயத்துக்கும் யார் பதில் சொல்றார்? கொஞ்சம் நித்தாட்டும், அல்லாஹ்வோட பதில் எதிர்பார்த்து. எவ்வளவு அல்லாஹ்வோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்றான், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். தொழுகையை எனக்கும் என்ற அடியானுக்கும் இடையில நான் 2ஆக பிரிச்சிட்டேன். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்றதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். உடனே ஆன்சர் வருது. எவ்வளோ இன்பமா இருக்கும் தொழுகை, எவ்வளோ இன்பமா இருக்கும் இந்த தொழுகை. அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று சொன்னதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், யா அல்லாஹ் நீதான் அரசன் என்று சொன்னதோட அல்லாஹ்வோட பதில் திரும்ப வருது, மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். 4வது, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதை சொன்னதோடு அல்லாஹ் சொல்றான், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது, அடியானே விரும்பினதற்குள் நான் தார். என்ற குர்ஆன்ல எங்கேயும் இல்லை இந்த சொல், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். வாழ்க்கையில ஒன்றுல முன்னேறணும்டா இதைத்தான் ஓதுவாங்க எல்லாரும். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஓதுறவன் வாழ்க்கையில தோக்குறது இல்லை. ஆஃபீஸ்மார் ஓதுறாங்களே இப்படி ஸ்பீடா, இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் தான். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனை வச்சு லாபம் அடைய தெரியலண்டா வேற ஒருத்தருக்கும் லாபம் அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மருந்து. அல்லாஹ் இதை சொன்னதோட சொல்லிடுவான், அடியானே நீ கேட்கிறத நான் தார். அடுத்தது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களுக்கு காட்டின பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு காட்டிய பாதையை காட்டிடாதே. அல்லாஹ் உடனே சொல்றான், அடியானே இது எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ளது, விரும்பினத்துக்கு. அப்ப சிந்தனையை மாத்தாம அப்படியே ஓதிட்டு இருக்கோம். ஆக முக்கியம் அதான், கருத்து விளங்கி ஓதுறையே, சிந்தனையை மாத்தப்படாது. சரி, அடுத்த சூரா ஓதுறோம், குல் வல்லாஹ் ஓதுறோம் வைங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். கருத்தை விளங்கி, சின்ன ஒரு சூரா, சரி கருத்தை விளங்கி. இப்ப இவ்வளோ நேரம் நாங்க நின்று கொண்டிருந்தோம், யார சிந்தனையில, யார் எங்களை பார்த்துட்டு இருக்கா? இது மாற்றப்படாது. இது மாறுதண்டா நாங்க பெரிய ஒரு முயற்சி பண்ணணும். சிந்தனை கடையில போகுது, அங்க போகுது என்றா யாரு பெரியவன் சொல்லிட்டோம், யாரு பெரியவன் சொல்லிட்டோம். அப்ப எங்கட வியாபாரம் சின்னதா இல்லையா, தொழில் சின்னதா இல்லையா, எங்கட மனைவி சின்னதா இல்லையா, எல்லாமே சின்னதுதான். அல்லாஹு அக்பர். சரி, இப்ப எங்க போறோம்? ருக்குவுக்கு போறோம். ருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, ஃபர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கு செய். ருக்குவுக்கு போக என்ன சொல்லிட்டு போறோம்? அல்லாஹு அக்பர். திரும்ப 2வது, யார் பெரியவர்? ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுது? யோசிக்கமா எப்பயாவது? தொழுகையில வேற ஏதாவது சொல்லு வரலாம் தானே, அல்லாஹு ஜப்பார், அல்லாஹு. ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுதுண்டா, ஒவ்வொரு இடத்திலே ஷைத்தான் குழப்பிடுவானுங்களே. இப்ப சொன்னாரே ஹஸரத் சூரத்துல் ஆராஃப் ஓதினாங்களே, தொலைக்கொலை ஷைத்தான் வந்துடுவான், வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டுவான். அதான் சொன்னா ஷைத்தான் ஓடிடுவான், இக்காம சொன்னா ஷைத்தான் ஓடி வந்துடுவான். வந்து இருந்து ஷைத்தாண்ட வேலை என்ன தெரியுமா? குழப்புற. தொழுகையில அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் சிந்தனையை இல்லாமல் ஆக்குறத ஷைத்தாண்ட வேலை.
சிலர் வாழ்க்கையில் தொழுது இருப்பாங்க, என்ன தொழுதுன்னு அவங்களுக்கு தெரியாது உண்மையில். ஏனென்றா அது அவங்க படிக்கல, அவ்வளவுதான், சொல்லிக் கொடுக்கல யார். இப்ப ருக்கூக்கு போகும் பொழுது திரும்ப என்ன சொல்றோம்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன். சரி, ருக்கூக்கு போனதோட என்ன துவா ஓதுறோம்? என்ன ஓதுறோம்? சுபஹான ரப்பியல் அதீம். என்ன கருத்து அப்படின்னா? என்ன கருத்து? சுபஹான், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். ரப்பி, என்னுடைய ரப். இந்த இடத்துல இதான் முக்கியம். மற்றவங்களோட ரப்பை பத்தி நாங்க பேசல. சுபஹான ரப்பியல் அதீம், என்னுடைய ரப் பிரம்மாண்டமான ரப், தூய்மையானவன். எவ்வளத்த சொல்றோம்? ருக்கூல தலைய பணிச்சு யாரோட பேசிட்டு இருக்கோம்? அப்ப அல்லாஹ்வோட. சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம். அப்ப வரப்போல அல்லாஹு அக்பர், ருக்கூலை ரப்பு, எல்லா இடத்தையும் பாருங்க. தொழுகையில் அல்லாஹ்வோட பேர் தான் வரும். தொழுகையில் எல்லா இடத்தையும் யாரோட பேர் வரும்? அப்ப எந்த கட்டத்திலையும் அல்லாஹ்வை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. எந்த கட்டத்திலே. இப்ப நீங்க இன்றைக்கு படிச்ச 2 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஞாபகம் நிற்கும் உங்களுக்கு. டியூட் தேவண்டா 3 பாசையிலே இருக்கு. தேவண்டா எடுங்க, பள்ளியில் இருக்குது, ரைஸ்தீன் பாய் இருப்பார், பஷீர் யாட்டாவது எடுங்க, 3 பாசையிலே இருக்கு, செஞ்சிருக்கோம். சிங்களத்தில் வேண்டா சிங்களம், இங்கிலீஷ்ல இங்கிலீஷ், தமிழ் கருத்தோட இருக்குது. ஏனெண்டா இது வாழ்க்கையில இப்படி தொழணும் என்றுதான் நாங்க படிச்சிருக்கிறோம். இதுக்கு மாற்றமான தொழுகை அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாது. சும்மா கஷ்டப்பட்டு வேலை இல்லை, கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் குளிக்க போய் சேத்த பூசினமாங்களே தமிழ்ல, தொழுறம் தான், எப்படி தொழுறன்னு தெரியாது. அப்ப ருக்கூக்கு போய் சுபஹான ரப்பியல் அதீம், பிரம்மாண்டமான. யார் ரப்? ஒண்ட ரப்பா, ஏண்ட ரப்பா? ஏண்ட ரப். ஒவ்வொருத்தரும் சொல்றான் அதான் ரப்பியல், ரப்புக்கே இல்லை, ரப்பியல் அதீம், என்னுடைய இறைவன். அல்லாஹ்வோட பேசிட்டு இருக்கிறோம். சரி, ருக்கூல இருந்து எழும்ப போறோம். என்ன சொல்லுவோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. யார பேர் வருது அதிலே? அல்லாஹ். ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான்னு மறக்கப்படாது. நீ மறக்க கூடாது. புகழ்ந்தவருடைய புகழை அல்லாஹ் கேட்டான். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அல்லாஹ் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்ட்டு அமைதியா நிக்கணும், அவசரப்பட்டு ஓடப்படாது. நீங்க சில நேரம் மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மதீனால ஹுதைஃபி சில 5 நிமிஷம் நிற்பார். அவ்வளோ பெரிய துவா இருக்கு அதில். எங்களுக்கு பாடம் இல்லை, சின்ன துவா 2 எழுதியிருக்கேன் நான். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று நிற்கும். இப்போ நீங்கள் எங்களுக்கு தெரியும், சிலர் அவசரமாக போய் தருவாங்க. என்ன துவா ஓதுறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்ட்டு நிற்கிறாங்க. பின்னால் ஒரு சஹாபி வந்து துவா ஒன்று ஓதுறார். அந்த துவா எழுதியிருக்கிறார். சொல்லுங்க, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. 5 நாளைக்கு தொழுற இடத்தை ஒட்டி வச்சீங்கன்னா பாடம் வந்துடும். தொழுகை முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார் இந்த துவா ஓதினது? சாபி பயந்துட்டார்னா சொன்னாங்க, இந்த துவாவை எடுத்துட்டு போறதுக்கு 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இந்த துவாவை எடுத்துட்டு போய் எத்தனை மலக்குகள் வந்திருந்தாங்க? 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இப்ப ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு துவா இது. இஅ்திதா இல்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்ற தொழுகையால சாதிச்சு காட்டும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாமி மஸ்ஜித், டெல்லியில் இருக்கிற ஜாமி மஸ்ஜித் போய்ப்பீங்க. இந்தியாவில் ஜாமி மஸ்ஜித் என்றா அது டெல்லியில் வந்து அதுதான் இடம். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த ஆட்சியை பார்க்கறதுக்கு ஜாமி மஸ்ஜித் பார்த்தா லால் கில்லா, செங்கோட்டை விளங்கும். அப்ப ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம்கள் வருவாங்க, பக்தாத்ல இருந்தான் தொழுவிக்க. ஏன்னா இந்தியாவில் தானே முஸ்லீம்களுடைய தாஜ்மஹால் போய்ப்பீங்க அதிகமானோம். தாஜ்மஹால் போனீங்கண்டா ஷாஜஹான் பார்த்த வேலை, தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டரி ஷாஜஹான் 5 விரல் வைக்கிற இடத்துல 5 மாணிக்கக்கல். அந்த மாளிகையில செவரில் எப்படி கட்டியிருப்பார். தாஜ்மஹல்ல போய் பௌர்ணமி நிலவுல போய் நின்றீங்கண்டா ஒவ்வொரு கல்லுலையும் சந்திரன் விளங்கும். தாஜ்மஹலுடைய வாசல்ல சூரத்துர் ரஹ்மான் எழுதிருக்கு ஃபுல்லா கல்லுல. முழு குர்ஆன், தாஜ்மஹலுடைய என்ட்ரன்ஸ் 1/2 கிலோமீட்டர் எல்லாமே குர்ஆன் தான் எழுதி வச்சிருக்கு.
எப்படி வாழ்ந்தவங்க. இப்ப அக்பருடைய காலத்துல ஜாமி மஸ்ஜிதுடைய இமாம் முல்லா ஜீவன் உண்டு. முல்லா ஜீவன் பிரபல்யமான கதை. இப்ப இவர் குத்துபா ஓதிட்டு இருக்கிறார் ஜாமி மஸ்ஜிதில். குத்துபா ஓதி கொண்டிருக்கும் பொழுது மன்னர்களை தெரிந்த பட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. எப்ப அவங்களுக்கு சும்மா வாரது பட்டெல்லாம். பட்டை உடுத்துட்டு குத்துபாக்கு வந்திருக்கிறார். முல்லா ஜீவன் கண்டுட்டார். இது மன்னர் பட்டு உடுத்து வந்திருக்கிறார். குத்துபாவில் இவர் சொன்னாரு, பட்டு உடுக்கிற ஹராம். ஆனா உங்களுக்கு தெரியும், அரசர்மார் குத்துபாவை கேட்க மாட்டாங்களே. கேட்கல குத்துபா. அவர் சும்மா முடிச்சுட்டு ஜும்மாவுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு இருக்கக்குள்ள ஒருத்தர் சொன்னார், மன்னரே இன்றைக்கு ஓதின ஜும்மா உங்களுக்கு தான். என்ன ஓதினார்? என்ன ஓதினார்? பட்டு ஹராம்னு ஓதினார். பிடிச்சிட்டு வாங்க உடனே. அப்படித்தான் அவங்களோட வேலை. பிடிச்சிட்டு வாண்டு சொன்னதோட மன்னருடைய மகன் முல்லா ஜீவன்ட்டு தான் குர்ஆன் ஓதிட்டு இருந்தார். இவர் உடனே பட போறதுக்கு முந்தி இவர் ஓடி போறார். மகன், ஹசரத் வாப்பா உங்களை பிடிக்க சொல்லிட்டாரு, கொஞ்சம் ஒழிச்சிட்டுறீங்க. முல்லா ஜீவன் சொன்னாரு, அந்த லோட்டாவை எடுத்துட்டு வா, உது எடுக்கு. லோட்டாவை எடுத்துட்டு வா. உங்களோட வாப்பாக்கு பட இருக்கிற படம் இல்லையா? முல்லா ஜீவன் ஊத்து தண்ணியை உது எடுக்க. நான் தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உண்ட வாப்பா கிட்ட. அவ்வளவுதான். என்ன செய்ய போற? தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உண்ட வாப்பா கிட்ட. மகன் திரும்ப ஓடுறார். அக்பர் வாப்பா கிட்ட, வாப்பா முல்லா ஜீவன் தக்பீரை கட்டிட்டார். உடனே மாளிகையிலிருந்து வெறும் காலோட ஓடி வாரார் மன்னர். மன்னருக்கு தெரியும் முல்லா ஜீவன் 2 ரக்கா தொழுதா போது நான் நாசமா போய்த்துரும். அதுதான் தொழுக. இவ்வளோ உள்ளட்சத்தோட தொழுது உங்களோட கண்ணால 2 துளி தண்ணீர் வடிஞ்சா அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விட மாட்டான் ஒரு நாள். அப்படித்தான் முந்தி உள்ளவங்க சாதிச்சது. இப்படி தொழணும். என்ன பழைய காலத்தில் எல்லாரும் குனூத்துக்கு பயம், தொழுகைக்கு பயம். ஒருத்தரும் பயம் இல்லை. ஏன்னா சரியான தொழுக, சரியான குனூத், ஒரே அடியா இறக்குவாங்க உதவி. அது கராமத் அல்ல, அது உண்மை. அதுதான் உண்மை. அதுதான். அப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்ட்டு நிக்கணும். இந்த சின்ன துஆ இது. ஒன்று அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்த். யா அல்லாஹ் உனக்கே தான் எல்லா புகழும். ஹம்தன் கஸீரன் த்வையிபா, அதிகமான புகழ், மனமான புகழ், பரக்கத்தான புகழ். முபாரக்கன் ஃபீ. சரி, இப்ப இஅ்திதால்ல நின்று அதுக்கப்புறம் எங்க போவோம்? சுஜூது போக என்ன சொல்லிட்டு போவோம்? திரும்ப என்ன சொல்ற? யார் பெரியவர்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? அல்லாஹ் தான். பாருங்க எத்தனை ரிப்பீட் ஆயிட்டு, எத்தனை தரம் அல்லாஹ் வந்துட்டு. அல்லாஹு அக்பர் எத்தனை தரம் வந்துட்டு. இப்ப தக்பீர் கட்டக்கள உண்டு, ருக்கூக்கு போகல உண்டு. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹு அக்பர் 4வது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு சுஜூது போறோம். சுஜூத் 7 உறுப்புகளும் படணும். சுஜூதில் நெத்தி படணும். நெத்தியில் ஒன்றுமே இருக்கப்படாது. 2 கை, 2 முழங்கால், 2 கால். சுஜூதை விட நெருக்கமான இடம் அல்லாஹ்க்கு இல்லை. அல்லாஹ் சூரத்துல் அலக்ல வஸ்ஜுது வக்தரிப். சரி, அல்லாஹு அக்பர். யார் பெரியவங்க சுஜூது போறோம்? சரி, சுஜூது இப்ப என்ன ஓதுறோம்? துவா சுபஹான ரப்பியல் அலா. இந்த 3ஐயும் பாருங்க, 3 துண்டு. நாங்க ஓதுற ஒவ்வொரு துவாவும் சின்னதல்ல. இதெல்லாம் சுபஹான், அல்லாஹ் நீ தூய்மையானவன். ரப்பி, யாரு தூய்மையானவன்? உங்களோட ரப்பா, அவன்ட ரப்பா, எந்த ரப்பா? எந்த ரப்புன்னு இறக்கமா அல்லாஹ்வை கூப்பிடும். இது அல்லாஹ்க்கு விருப்பம். இது ரப்பின்னு சொல்ற. அடுத்தது என்ன? அலா. அலாண்டா வித்திரில் என்ன ஓதினோம்? டேய் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா. இந்த ஆயத்தின் கருத்து தான் அதை ஓதுறோம் சுஜூதுல. உயர்ந்த என்னுடைய ரப்பு தூய்மையானவன். சுஜூதுல. அப்ப சுஜூதுல கூட சில ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? சிந்தனை மாத்திட்டுருவான். 1 தரம் ஓதுங்க, 2 தரம் ஓதுங்க. சுன்னத்தான தொழுகையில 7 தரம் ஓதும். சிந்தனை மாறி சென்றா அடுத்தது வாயால ஓதக்குள்ள கருத்தை விளங்கி சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா. உங்களுக்கு தராவில கடைசி 10ல கியாமுல்லைல் தொழுவிப்பாங்க. கியாமுல்லைல் நீண்ட சுஜூத் என்ன ஓதுறது? ஒரு லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்? அந்த சிந்தனை மாறப்படாது. சிந்தனை மாறிடப்படாது. சிந்தனை மாறிச்சுன்னா எல்லாம் முடிச்சு.
சுப்ஹான ரப்பியல் அஅலா, உயர்ந்த என்னுடைய ரப் தூய்மையானவன். சரி, சுஜூத முடிச்சிட்டு என்ன செய்யறோம்? என்ன சொல்லி எழும்புறோம்? திரும்ப அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? யாரும் இல்லை. இன்னும் ஒரு ரக்காத் முடியல எங்களுக்கு. இன்னும் ஒரு ரக்காத், இப்படி 4 ரக்காத் இப்படி தொழுதா. ஆக தேவை சகோதரர்களே ஹுஷூ கல்புல இருக்கு. இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க இடத்துல சொல்றாங்க, ஹுஷூ இல்லைண்டா தொழுகை இல்லை. ஒருத்தர் 56 ரக்காத் தொழுறார், பட்ட 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 பட்டவன் அடிக்கார். ஹதீஸ்ல வந்திருக்கு, இது காகம் கொத்துறன், கொத்துற கொத்துற கொத்துற. அல்லாஹ்க்கு தேவையில்லை. 2 ரக்காத், ஒரு 4 ரக்காத் சரியா. ஒரு ஆலிம்கிட்ட போய் நான் தொழுகிறேன் பாருங்க சரியா காட்டி, என் கல்வில இந்த சிந்தனையோட தொழுறனா, இப்படி தொழுது பழையினா சகோதரர்களே, அதுதான் தேவை. சரி, சுஜூது எழும்புறீங்க, என்ன சொல்லி எழும்புறீங்க? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன். நீங்க பார்த்திருப்பீங்க, சுத்துரா இருக்கும் பள்ளியில். சுத்துராண்டா என்ன? முன்னால ஒரு ஏதாவது ஒரு தூண் அல்லது ஒரு கம்பவுண்டை வச்சு தொழணும். ஏன்? முன்னுக்கு கடக்க விடப்படாது தொழுகையில். சிந்தனை மாறிடுமே, சிந்தனை மாறிடும். குர்ஆன்ல சொர்க்கம் பேசின 10 வார்த்தைகள் இருக்கு. சொர்க்கம் பேசிச்சு, قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. மூமின்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எந்த மூமின் தெரியுமா? தொழுகையில உள்ளச்சம். தொழுகையில் என்ன இருக்கும்? அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, கடைசி நாளுடைய அடையாளம், கியாமத் நாளுடைய அடையாளம், பள்ளி நிறைய மக்கள் தொழுவாங்க, ஆனால் ஒருவருடைய தொழுகையிலும் உள்ளச்சம் இருக்க. ஒரு ஆள்ற தொழுகையில் என்ன இருக்காது, இப்படி தொழ மாட்டான். நான் சொன்ன மாதிரி. சரி, அல்லாஹு அக்பர் எழும்பியாச்சு. எழும்பி இப்ப என்ன துஆ போறோம்? இதுதான் முக்கியமான இடம். இந்த இடம் இப்ப நாங்க தொழுகையில துனியாவை கேட்கிற இடம் இல்லை. ஒரு சின்ன ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்க வச்சு எல்லாத்தையும் பாருங்க. அதுல 5 துஆ இருக்கு நடுவிருப்புல. சொல்லுங்க, ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்சுக்னி. தொழுகையில ரிஸ்க கேட்கிற இடம் அது மட்டும்தான். தொழுகையில ரிஸ்க கேட்கிற இடம் எது? இந்த 2 சுஜூதுக்கு இடையில் எழும்பி இருக்கிறோமே, கணக்கெடுக்கிறல எல்லாரும். ரப்பிக்ஃபிர்லி, மோலே அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னி. இரண்டாவது வர்ஹம்னி, என் மீது இரக்கம் செய். வஜ்புர்னி, எனக்கு ஆறுதல் தா. ஆறுதலுக்கு வந்திருக்க உனக்கிட்ட. நாலாவது வஹ்தினி, ஹிதாயத்தை தா. அஞ்சாவது வர்சுக்னி, ரிஸ்க தா. தொழுவோம் அப்படி இன்ஷா அல்லாஹ். நடு இருப்புக்கு வந்துட்டோம், நடு இருப்புக்கு வந்துட்டோம். இந்த 5 துஆ. சரி, அதுக்கப்புறம் எங்க போறோம்? திரும்ப சுஜூத். என்ன சொல்லிட்டு போறோம்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன். அல்லாஹ் பெரியவன். சரி, திரும்ப சுஜூதுல போய் சுப்ஹான ரப்பியல் அஅலா, உயர்ந்த என்னுடைய ரப் தூய்மையானவன். 7 தரம் ஓதுங்க, 10 தரம் ஒரு ரக்காத் இப்படி தொழுதுவாரு. அதான் தேவை வாழ்க்கையில். வாழ்க்கையில் எதையோ ஒன்று அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு இப்படி தொழுதா, வாழ்க்கையிலே தொழுக மிஸ் ஆவாது. சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னுக்கு தொழுதவங்க அவங்களோட தொழுகட நிலைமை வேறு. தொழுகட நிலைமை வேறு. அவங்க தக்பீர் கட்டினா ஒன்றுமே அவங்களுக்கு வருது. இந்த சிந்தனையில் தொழும் பொழுது உங்களுக்கு ஏதாவது விளங்குமா? இப்போ நீங்கள் பாருங்க, இஸ்லாம் அல்லாத மதத்தில் இருக்கிறவங்க அவங்களோட சிலையை எவ்வளோ அந்த உள்ளச்சத்தோட வணங்குவாங்க. சூரியனை வணங்குறவங்கள பாருங்க, தலையில குட்டி பேசுறதும் வழங்காது. எவ்வளோ படிச்சு கொடுத்திருக்காங்க தெரியுமா? அவங்க எப்படி படிச்சு கொடுத்திருக்காங்க, இப்படித்தான் வணங்கணும். ஆனா எங்கட தொழுகையை வந்து பாருங்க, எவ்வளவு ஸ்பீட், ஒரு சிந்தனை. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, இது முதலாவது ரக்காத். சரி, 2ஆம் ரக்காத் இதே மாதிரி தானே. ஆனா முதலாவது ரக்காத்துல இருந்து எழும்பும் பொழுது, 2வது சுஜூதுல இருந்து எழும்பி ஒரே அடியா எழும்புறதா, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு எழும்புறதா? கொஞ்சம் உட்காரும். இப்போ முதலாவது சுஜூதுல இருந்து எழும்பி உட்கார்ந்தீங்க, துஆ ஓதுனீங்க, திரும்ப 2வது சுஜூத் செஞ்சீங்க,
ரெண்டாவது சுஜூதிலிருந்து நேரெலும்பிடப்படாது. என்ன செய்யணும்? கொஞ்சம் உட்காரும். அதுக்கு அரபியில் சொல்ற ஜல்சா ஹஃபீஃபா. உண்மையான தொழுகையாளியுடைய தொழுகை உட்கார்ந்து தான் மேலெழும்போம். சொல்லுவாங்க சில உலமாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் தக்பீரை கட்டுவாங்க இரவையில். தொழுது 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 அப்படி கால் இப்படி வீங்கிடும். யா ரசூலுல்லாஹ், என்னது இப்படி? நான் நன்றியுள்ள அடியானா இருக்கப்படாத இன்பம். தொழுகை இன்பமாறு அப்படித்தான். இப்ப தராவி 20 ரக்காத் தொழுதோம். இன்பத்தில் தொழுகிறவங்க வேற, கஷ்டத்தை தொழுகிறவங்க வேற. ஏன் அல்லாஹ்க்கு என்ன அர்ப்பணிச்சு தொழுகிறேன் என்று தொழுகிறவங்களோட தொழுகை வித்தியாசம் தானே. சரி, ரெண்டாவது ரக்காத்து வந்துட்டோம், கடைசி அத்தஹியாத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க, அத்தஹியாத்துங்கிறது என்ன? அத்தஹியாத்துங்கிறது தொழுகையை முடிச்சு அல்லாஹ்க்கு காணிக்க செலுத்துறது. பாருங்க, இதுல சொல்லுங்க, அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் த்வய்யிபாத்து லில்லாஹ். யார பேர் வருது? அதிலே 4 விடயம் இருக்குது. அத்தஹியாத், யா அல்லாஹ், எல்லாம் காணிக்க. தஹியாத்னா என்ன? எல்லா கிஃப்ட். அல் முபாரகாத் ரெண்டாவது, எல்லா பரக்கத்தும். மூணாவது அஸ்ஸலவாத், எல்லா ஸலவாத்தும். நாலாவது அத்வைபாத், எல்லா மனமானவைகளும். யாருக்கு? லில்லாஹ், அல்லாஹ் உனக்கு தான். இதை ஸ்பீட்டா எவ்வளோ அழகா அல்லாஹ்வோட பேசுறது, எவ்வளோ அழகா அல்லாஹ்வோட பேசுறது. எனக்கு அத்தையாது பாடம் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லவும் வேலை. இதெல்லாம் ஃபர்து ஐன், கட்டாயம் பாடமாக்கி வச்சிருக்கோம். எத்தனையோ பயான் நடக்குது தான். ஆனால் இவைகளை கையில் எடுத்து இப்போ எங்கட அதிகமானவங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள். ஜனாசா தொழுகையெல்லாம் விளங்குறாரு. ஜனாசா தொழுகையில் மகன்மார் தொழுவிக்க போகிற. யார் தொழுவிக்க போகிற? அதை பெருசாக நினைக்கிறது. மகன் ஜனாசா, நான் தான் வாப்பாவுக்கு தொழுவிச்சேன். மகனை கூப்பிட்டு, ஸ்ரீதேவி அந்த மையத்து துவா ஓதுவாப்போம் தெரியா? அவ எனக்கு தொழுவிக்க போனாய்? இல்லை, பாப்பாக்கு நான் தொழுவிக்கும். அடே, உனக்கு மையத்து துவா தெரியா? நீ எடுத்து தொழுவிக்க வந்த. வாப்பா பாவமே, நீயே துவா ஓதல்லன்னா பின்னுக்குள்ள துவா ஓதிப்பானா? இப்போ 3வது தக்பீருக்கு பிறகு எங்கடவங்க சொல்லி பழக்கிட்டாங்க, என்ன தெரியுமா? உங்களுக்கு துவா தெரியாட்டி அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம் ஓதிக்கும். என்ன தெரியாட்டி? துவா. எத்தனை வருஷம் தெரியா? இப்ப மௌத்தாம் வரைக்கும் தெரியாதா? அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம். அப்படி சொல்லி சொல்லியே பாடப்பின். மையத்து துவாவை வாப்பாமார் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து பாடமாக்க வைக்கும். ஏன்னா மையத்து துவால 13 துவா இருக்குது. வேறு நேரத்தில் நாங்கள் பேசுகிறேன். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு 1, வர்ஹம்ஹு 2, வஆஃபிஹி 3, واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وزوجا خيرا من زوجه وأعيده من فتنة القبر وعذاب النار. 13 துவா உள்ளடங்கினதான் ஒரு மையத்து துவா. பாடம் இல்லாட்டி இப்படி ஓதும். சொல்லி 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 ஒருத்தருக்கு பாடம் இல்லை. அது பாடமாக்குறது. ரமலான் நல்ல டைம், ஏத்திகாஃப் கடைசி 10 ஆலிம்களோட இருந்து பாடமாக்குறது. அதே மாதிரி தான் அத்தஹியாத். எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல தேவையான முழுதையும் கேட்கிற அத்தஹியாத். அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் த்வய்யிபாத்து லில்லாஹ். அது ஒரு பகுதி. பாடமாக்க லேசே அப்படித்தான். 2வது பகுதி என்ன? ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ற. அத்தஹியாத் யாருக்கு சலாம் சொல்ற? அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம். வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அது 3வது பகுதி. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களுக்கும் சாலிஹான நல்லடியார்களுக்கும் சலாம். 3வது பகுதி. அது என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். விரல நீட்டுற. யாரு? அல்லாஹ் ஒருவன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.
எத்தனாவது பகுதி அத்தையாத்துல? 4வது. அப்படி துண்டு துண்டா பாடமாக்கினா தான் சிந்தனையில் இருக்கு. கருத்து விளங்கி ஓதலாம். இதுக்கு போறோம். அதே அப்படியே சங்கிலி மாதிரி அடிச்சு விடுறது இல்லை. அதுபோல ஸலவாத் ரசூலுல்லாஹ் மீது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது நீ ஸலவாத் சொன்னதை போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ் பரக்கத் செய். கடைசி 2 அஸ்மாவுல் ஹுஸ்னாவோட அத்தையாத் முடியும். என்ன? ஹமீது, மஜீத். இதை கொஞ்சம் சிந்தனை கேட்டுங்க. அவ்வளவுதான். ஓதுறதா? எல்லாரும் ஓதுறதா? இல்லாம இல்லை. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தஹியாத்தை முடிச்சிட்டு 3 துவா படிச்சு தந்தாங்க. அந்த 3 துவாவும் இதுல இருக்கு. முதலாவது துவா அல்லாஹும்ம ஃபிர்லி, ஓதுங்க. மா கத்தம்து வமா அக்கர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅக்கிர் லா இலாஹ இல்லா அன்த. சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடிய, முஸ்லிம்ல வர துவா, மன்னிப்பு கேட்கிற அல்லாஹ் இடத்துல. இதெல்லாம் ஒவ்வொரு ரமலான் நல்ல லேசி உங்களுக்கு. நீங்க சொல்லல என்கிட்ட ஒன்றும் இல்லை, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு துண்டு துண்டா. அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து, யா அல்லாஹ் முன் செய்த பாவங்களை மன்னி. வமா அக்கர்து, பின் செய்த பாவங்களை மன்னி. வமா அஸ்ரர்து, ரகசியமா செய்த பாவங்களை மன்னி. வமா அஅலன்து, பரகசியமா செய்த பாவங்களை மன்னி. வமா அஸ்ரஃப்து, நான் வரம்பு மீறி செஞ்ச பாவங்களை மன்னி. நீதான் என்ற பாவத்தை அறிஞ்சவன் யா அல்லாஹ். நீதான் முதன்மையானவன், நீதான் கடைசியானவன். உன்னை தவிர எனக்கு வேற அல்லாஹ் இல்லை. யார்கிட்ட பேசுறோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு உயர்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு ஒரு துவா படிச்சுத்தாங்க, நான் தொழுகையில் ஓதும். நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க. அபூபக்கர் இந்த துவாவை தொழுகையில் ஓதும். அதான் பின்னுக்கு அடுத்தது பாருங்க. சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. இஸ்திக்ஃபார். யா அல்லாஹ், நான் உனக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன் யா அல்லாஹ், அதிகமா அநியாயம் பண்ணிட்டேன். உன்னை தவிர மன்னிக்க வேற யாரும் இல்லை, நான் மன்னிச்சிரு, என் மீது இறக்கப்படு. நீ கஃபூர், நீ ரஹீம். அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீ மன்னிக்கிறவன், இறக்கமுடையவன். கடைசியா ஒரே ஒரு துவா இருக்குது அத்தஹியாத் முடிய முந்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விடயங்களை கொண்டு பாதுகாவல் தேடினாங்க அத்தஹியாத்ல. முதலாவது கபருடைய வேதனை. என்ன வேதனை? கண்ணை பொத்தின அடுத்த நிமிஷம் தான் இருக்கு, எல்லாம் மறந்துடுவாங்க. ஊட்ட கோப்பி குடிக்க வந்துடுவாங்க எல்லாரும், நாங்கள் மட்டும்தான் மாட்டோம். அடுத்த நிமிடம் அதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு யஹூதி பொம்பளை நேற்று வந்தா பிள்ளைய தூக்கிட்டு, ஏதாவது தாங்க, நான் ஈச்சம்பழம் கொண்டு கொடுத்தேன். உடனே அந்த பொம்பளை சொன்ன, ஆயிஷா ஒன்னு அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பானாக. எனக்கு ஷொக் ஆயிட்டு, என்னடா இது கபருடைய வேதனை? ஆயிஷா ரலியல்லாஹு அது வரைக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததோட ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படி பொம்பளை சொன்னாவே. நபி அவங்க சொன்னாங்க, உண்மை ஆயிஷா. அண்டையிலிருந்து ரசூல் தான் இந்த துவா ஓத ஆரம்பிச்சாங்க. எங்க அடுத்த இடம் எங்க ஸ்டாப் அதுதான் கபர். லேசிப்பட்டது இல்லை. முஸ்லிமுக்கு 4 கேள்வி கபர்ல 6 இன்பம் கிடைக்கும். காஃபிருக்கு 3 கேள்விதான், இனி தண்டனை ஸ்டார்ட். ஹைர், அது இன்னொரு நேரம் பார்ப்போம். கபரை பற்றி தனியாக ஒரு படித்தா தான் அது விளங்கும். அது சும்மா அந்த கபருன்று போய் வேலை இல்லாது. நபி அவங்க தொழுகையில் பாதுகாவல் தேடுவாங்க. கபர் நல்லா விலை கொள்ளணும். இதை கொஞ்சம் இன்றைக்கு நைட் மவுத்தானீங்கன்னா நாளை கபர் தான், வேற இடம் இல்லை எங்களை தூக்கி கொண்டே போடுறது. ஹசன் ரலியல்லாஹு திடீர்னு மவுத் ஆயிட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு வந்து அப்படி அழகு. நீங்கள் வரலாறுகளில் படிச்சிருப்பீங்க, ஹசன் ரலியல்லாஹுக்கு அதிகமான கல்யாணம். ஏனென்றால் பெண்கள் முடிச்சுட்டு தலாக் எடுக்கிறது.
அல் ரலியல்லாஹு குத்துபாவை ஓதிட்டாங்க, இது போற இந்த மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்படாது யார். ஹசன் ரலியல்லாஹு ரசூலுல்லாவே மாதிரி. அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல 7 பேர் இருந்தாங்க. ஒன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்து ஹசன் ரலியல்லாஹு. ஹசன் ரலியல்லாஹு திடீரென்று மவுத் ஆயிட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹுடைய பேரனும் திடீரென்று மவுத். மனைவி என்ன செஞ்சா, ஒரு வருஷம் அழுது 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 கபரடிய கூடாரம் கட்டி இருந்தா. என்ன செய்ய, அது ரசூலுல்லாஹ் இல்ல, ரசூலுல்லாஹ்வோட மகள் அல்ல, அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். மவுத்துன்னா மவுத்து தான். ஆனா கபரு மிக முக்கியமான இடம். நாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துஆ ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். முதலாவது, யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு என்ன பாதுகார். ரெண்டாவது, தஜ்ஜாலுடைய ஃபித்னா. சொல்லுங்க, வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். மூன்றாவது, வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத். வாழ்க்கையில் ஏற்படுற ஃபித்னாக்கள் இருக்கு, மௌத்துடைய ஃபித்னா இருக்கு. இதை தனியாக உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். வாழ்க்கையில் என்ன ஃபித்னா, சிலவங்க ஃபித்னால மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. நாங்க மாட்டப்படாது, இந்த துஆ ஓதினா மாட்ட மாட்டோம். வாழ்க்கையுடைய ஃபித்னா, மௌத்துடைய ஃபித்னா. நாலாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ் கடனை விட்டு என்ன பாதுகார். ஷஹீதாக மாறினாலும் கடன் இருந்தா சொர்க்கம் போயிடலாம். ஷஹீத், நீ அல்லாஹ்வோட பாதையில உயிரை கொடுத்துட்டீங்க, கடன் இருந்தா போயிடலாம். அதனால இந்த நாளை மட்டும் பாதுகாவல் தேடுறதுக்கு பிறகுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் யார பேர்ல தொழுகை முடிக்கிறோம். யா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். விளைஞ்சா இப்ப தொழுகை அப்படியே தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கறதுக்கு இடையில அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் சிந்திக்க கூடாது. இதுதான் தொழுகை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குஷூ உள்ள தொழுகையாக எங்களுடைய தொழுகைகளை ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ், என்னுடைய தொழுகைகளை சீராக்குவாயாக. ஹுஷுவோடு உன்னோடு ரகசியம் பேசக்கூடிய தொழுகையாக ஆக்குவாயாக. தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரை உன்னோடு பேசக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக. நல்லடியார்கள், முன்னோர்கள், உலமாக்கள், சீதேவிகள் எவ்வாறு தொழுதார்களோ அவ்வாறு தொழும் பாக்கியத்தை தருவாயாக. உள்ளச்சத்தை நசீபாக்குவாயாக. உள்ளத்தால் உன்னை தொழ தௌஃபீக் செய்வாயாக. ஒவ்வொரு துஆக்களையும் கற்று யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. இந்த ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு தொழுகையும் இவ்வாறு தொழ தௌஃபீக் செய்வாயாக. இதுவரைக்கும் உள்ளச்சம் இல்லாமல் தொழுத தொழுகைகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறோம் ரஹ்மானே. அந்த தொழுகைகளை வீணாக்கி விடாதே யா அல்லாஹ், அவைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.